மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள குணோ தேசிய பூங்காவில் நமீபியா சிறுத்தை ஒன்று 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியால் பெயரிடப்பட்ட நமீபியா சிறுத்தையான ஆஷா 3 சிறுத்தை குட்டிகளை ஈன்றுள்ளது. குட்டிகளின் வீடியோ பதிவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ், பிரதமர் மோடியின் ப்ராஜெக்ட் சீட்டா வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நமீபியாவிலிருந்து 8 சிறுத்தைகளும், 2023ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிறுத்தைகளும் கொண்டுவரப்பட்டன. இதில் ஜவானா என்று அழைக்கப்பட்ட பெண் சிறுத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 4 குட்டிகளை ஈன்றது. எனினும் இதில் 3 குட்டிகள் உயிரிழந்தன. இவை தவிர ஏற்கனவே 6 குட்டிகளும் வெவ்வேறு காரணங்களால் உயிரிழந்திருந்தன. இந்நிலையில் 14 சிறுத்தைகள் மற்றும் 1 சிறுத்தை குட்டி மட்டுமே தற்போது உயிருடன் இருந்து வந்த நிலையில் புத்தாண்டு வரவாக 3 குட்டிகள் இணைந்திருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் அழைப்பு விடுக்கிறார். கிரிக்கெட், ஹாக்கி தவிர மற்ற விளையாட்டுப் போட்டிகளில் திறமையானவர்களை கண்டறிந்து பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போட்டிகள் நடப்பாண்டு தமிழகத்தில் நடைபெற உள்ளது. சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சியில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ள கேலோ இந்தியா போட்டிகளில் 5000க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான நிறைவு விழாவை சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அழைப்பு விடுக்கிறார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரை சந்தித்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பிதழ் கொடுக்கிறார். அத்துடன் மத்திய அமைச்சர்கள் சிலரையும் சந்திக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.